இந்த டார்க் ஹெவன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஆக்சுவலி இவ்வளோ தூரம் இந்த படம் வருமா அப்படின்றதே வந்து ரொம்ப வந்து ஷூட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த படம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்ட்டு. இந்த படத்தோட டீசர் லான்ச்லேயே சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே இந்த படத்தோட 70% எடுத்து அதை வெளியே கொண்டு வர முடியாம அகெயின் திருப்பி ஒரு படத்தை அதே லொக்கேஷன் அதே டீம், பட் காஸ்டிங் மட்டும் வேற, திருப்பி நாங்கள் போன லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு ரொம்ப சாதாரணமாக ஒரு செட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஏசி ஃப்ளோரையோ அந்த மாதிரி நாங்கள் இந்த ஷூட் பண்ணவே இல்லை. ஏற்கனவே ஒரு வாட்டி இங்கே ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறதே சினிமாவில் எல்லா நேரங்களுமே அது கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஏற்கனவே ஒரு படத்தை எடுத்து அதை ஒரு ரிலீஸ் வரைக்கும் கூட கொண்டு வந்துட்டு அது முடியாமல் அகெயின் இந்த டீம் எப்படி திருப்பி இவ்வளோ தூரம் இந்த படத்தை இவ்வளோ வெற்றியாக இந்த இடத்துக்கு போட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது இந்த டீமோட விடாமுயற்சி தான் இவ்வளோ தூரம் இந்த டைட்டில் டைரக்டர் பாலாஜி சார் அவர் ஒருத்தராக மட்டும்தான் இது சாத்தியம். ஏன்னா அவர் பின்னாடி இருந்த அத்தனை பேருமே அவருக்கு பேக்ரவுண்டாக இருந்து இந்த படத்தை இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். எங்க கூட நடிச்ச எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். டெக்னீஷியன்ஸ், அப்புறம் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு பலமாக இருந்தது வந்து டிஓபி மணிகண்டன் சார் அவருடைய ஒர்க். ஏன்னா இவரோட சம்டைம்ஸ் மிஸ்கம்யூனிகேஷன் வரும்போது அவர் வந்து ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போவார். இந்த மாதிரி நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், நிறைய டேட்ஸ் இஷ்யூஸ், நிறைய ஆக்டர்ஸோட டேட்ஸ் கிடைக்கல. ஏன்னா இது ரொம்ப லொக்கேஷன் எல்லாம் தூரமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய பிக் ஸ்கெடியூல்ல எங்களால் பிளான் பண்ண முடியல. கொஞ்சம் எங்களுக்கு மழை வந்துருச்சு, எங்கள் கதைக்கு மழை தேவைப்படும் போது மழை வராது, கதைக்கு மழை தேவைப்படாத போது அந்த சீனுக்கு மழை வேணாம்னு நினைக்கும் போது மழை வந்துடும். ஸோ அப்படியே வந்து ஒரு 2-3 மாதம் வந்து அப்படியே போட்டுருவாங்க. ஆளே இருக்காது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு திருப்பி எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் நான் என் டைரக்டருக்கு சொல்லணும், சார் நெக்ஸ்ட் படம் வந்து கண்டிப்பாக ஒரு மேனேஜர் போட்டுருவேன். ஏன்னா டைரக்டரே தான் கூப்பிடுவாரு, டேட் சொல்லுவாரு, கார் சொல்லுவாரு, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அனுப்புவாரு, திருப்பி ஃப்ளைட் டிக்கெட் போடுவாரு. ஸோ ஆல் இன் ஆல் ஒர்க் அவர் தான் பண்ணாரு. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம். இப்போ 2-3 படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு மேனேஜர் போட்டுருங்க, அவங்க உங்களுக்கு வேலையை வந்து பிடிச்சி கொடுத்துருங்க. அண்ட் என் கூட நடிச்ச கோஸ்டார்ஸ் தர்ஷிகா, சித்து, அப்புறம் ஜெயக்குமார் சார், அருள் சார், போயிட்டாரு, இன்னும் நிறைய பேர் எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். சமீப காலமாக வந்து கதைகளை மட்டும் நம்பி பெரிய ஸ்டார் காஸ்டிங் இல்லாத கதைகளை மட்டுமே நம்பி வந்த ஹபிபி, நூறுசாமி மாதிரியான படங்களுக்கு மக்கள் கிட்ட இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் நிறைய ஆதரவு, ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதே வரிசையில கண்டிப்பா இந்த டார்க் ஹெவன் படமும் பெரிய ஆதரவு கிடைக்கணும், உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும். ஓடிடிலையும் சரி தேடிலையும் சரி இந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகும். அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த படத்துக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சார் ரொம்ப நன்றி. இந்த படம் எனக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்க நிறைய பேரோட சினிமா கனவுக்கு முதல் படி. எல்லாருமே சொன்னாங்க இந்த படத்துல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்ததுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமான்றது ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான். ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் ஒரு நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்துல எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் இந்த படம் ஜூலை 17 திரையரங்குக்கு வரும்போது போய் பாருங்க. ஒரு நல்ல படம். உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லுங்க. ஒன்ஸ் அகைன் ரொம்ப நன்றி சார். As brief, as short, as simple as you. Thank you so much and all the best to you. இங்கே சாப்பிட்றேன் இல்லை இந்த மிஸ்யூஸ் இருக்கிறா நானும் சார் கீழே வந்து பார்த்தேன் நிறைய போங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ் வந்து எனக்கு பெரிய பிரச்சனை. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் இங்கே இங்கிலீஷில் வந்துருச்சு. அப்போ கிட்ட எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால வந்து இப்போ வருஷத்துல நம்ம தமிழ் படத்தில் எல்லாமே இங்கிலீஷ் பேர் தான் நான் கிட்ட வச்சுக்கிட்டு அந்த வேலை இப்போ ஒரு காரணம் பாலாஜி நண்பர். இந்த படத்தில் அவருக்கு நல்லா தெரியும். அவர் டாக்டர் தான், மேனேஜர் வரலாம், கூட இருக்கிறவங்க, ப்ரொடியூசர் வரலாம், எல்லாமே வரலாம். யார் சொல்லுவாங்க, யார் எனக்கு டிக்கெட் போடுவாங்க, எல்லாமே நாங்கள் அப்படின்னாரு. சரி, இது ஒரு சின்ன படமாக இருக்குன்னு போனேன். அது பெரிய படம், உண்மையிலே
இருப்பாங்க. வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸு, சோசியல் மீடியா, உங்களால் நண்பர்கள், அண்ணன் தம்பிமா இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணின்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணி பெரிய அளவுக்கு இதை வந்து ரீச் பண்ணியிருக்கீங்க. எனக்கு நம்ம ஏற்கனவே நல்லா பார்க்கணும் நம்ம ஹீரோ ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் திருவண்ணாமலை ஒரு சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நானும் ஒரு காரைக்குடியில் ஒரு ஷூட் நடந்துருந்துச்சு. அவரை பார்த்து மீட் பண்ணி பேசுகிறேன். அதுக்கப்புறம் அவங்க எதுவும் பார்த்தேன். ரொம்ப நல்ல மனிதர். அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இங்கே எல்லாமே கலந்து ஒரு நண்பர்களாக இந்த படம் முடிச்சிருந்தோம். ஒரு 1 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் முடிஞ்சு எனக்கு வந்து சித்தப்பா நெருங்கிய சொந்தம் ஒரே ஊர். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய மனதான வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இது 2வது படம். பாலாஜிக்கு நான் கேட்டேன், அடுத்த படம் பாத்தீங்கன்னா எனக்கு வேற ஏதாவது போலீஸா கொடுக்குறீங்க. ரொம்ப பேர் ஒரிஜினல் போலீஸ் நினைச்சுட்டு இருக்காங்க. போன வர ரொம்ப இஷ்டம் அவங்க நினைச்சுட்டு போறாங்க. சார் போலீஸா இருக்கிறேன் கிடையாது. ஆக்சுவலி நான் அவங்க சொன்ன வேண்டி விரும்பி கேட்கிறேன். இது வரப்படாத எனக்கு போலீஸ்காரங்க யாரும் கொடுக்குறேன்னா நான் வந்து நல்லா காமெடி பண்ணுவேன். கொஞ்சம் டராட்டா இருப்பேன். ஆனால் கொஞ்சம் காமெடி பேசுறேன். அதனால எனக்கு வந்து போலீஸை கொடுத்து இதாக இருந்தேன். நல்லா கரெக்டாக பண்ணுவேன், காமெடி பண்ணுவேன். நான் சொல்லி விடுவேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு என்னை இன்வைட் பண்ணிருக்காரு. உண்மையிலே சித்து டார்லிங் கூட நான் இப்போ தான் ஒரு சமீபமாக ஒரு 1 month தான் பழகிறேன். இந்த பழகின ஒரு 1 monthலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்க பேசுகிற ஒரு விதமாகட்டும், அந்த ஒரு மரியாதையாகட்டும் எல்லாமே அவர் வந்து அந்த அளவுக்கு சொல்கிறது. சும்மா யாரையுமே வாப்பம் கொடுக்கணும் நான் பார்த்தது கிடையாது. டார்லிங் அப்படின்னு தான் பேசுவாப்புல. ஸோ அவரோட நல்ல மனசு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய டைரக்டர் பற்றி, மியூசிக் பற்றி நிறைய விஷயங்கள் இந்த ட்ரெயிலர் இருக்குதுலாம் இதில் கான்செப்ட் அந்த அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்கவே ஒரு விறுவிறுப்பாக சரி இந்த படத்துக்கு நம்ம தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இந்த படத்தில் நடிச்சு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் எனக்கு கொடுக்குது. சார் உங்களை பார்த்து சார் உங்களை பார்த்தெல்லாம் பயமாக இருக்கேன் சார். இல்லை ஆமாம் சார். அதனால் இங்கேருந்து அவர் எழுந்து போயிட்டாரு. மேலே பேசுகிறப்ப அப்படி பேசுகிறப்ப என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு வந்தோடனே இருந்தால் ஃபஸ்ட்டு வணக்கம் சார் இருக்கேன் சாருக்கு. எனக்கு ஐயா கிளம்பிட்டீங்கன்னு நினச்சிட்டு உட்காருங்க. ஏன்னா நீங்கள் நடந்து வரத பார்த்தாலே கிடாரை பண்ணுறதுல எண்ணெய் தேய்ச்சி தூக்கி சொல்லுற மாதிரி இல்லைங்களா, அந்த ஒரு பயம் அப்படியே இருந்தது. ஸோ நான் நிறைய என் வீட்லேயும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கே நிறைய அளவுக்கு பார்த்து சொன்னாங்க. எனக்கு அந்த கிடாரை பண்ணுறது இப்பயுமே அந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை தேய்ச்சாலே அவர் ஞாபகம் வரும். ஏய் பை எல்லாம் போயிட்டு அப்படி ஏற்றினோமே என்ன அப்படின்னா இல்லைம்மா அண்ணனை பார்த்தா அப்படி வந்துருச்சு வீட்டில் அப்படி போனோம். ஸோ அந்த அளவு இருக்கும். நான் டார்லிங் கேட்டேன் யார் யார் இருக்காங்கன்னொன்னே ஐயா பேர் கேட்டேன். படத்தில் ஒரு மிரட்டல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த அளவு அந்த ஒரு கேரக்டர் பார்க்கவே இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக பார்க்கணும்னு தோணும். ஸோ அப்படிதான் வந்து இப்போ நட்டுக்காக வந்தால் ஒன்று வந்து பார்த்தா இதில் நடித்த அத்தனை பேருமே வந்து என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க. சூப்பர். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெளியிடணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து சும்மா நம்ம இந்த படத்தில் முக்கியமான ஆட்கள் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் நடித்த முக்கியமான ஆட்கள் மட்டும் நம்ம வந்து கூட்டணும் போது ஒரு விஷயம் ஒரு ஆடியோ நினச்சி பண்ணுறோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண பின்னாடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஒரு சாதாரண வந்து நம்ம வந்து ஒரு நமக்காக சாப்பாடு போடுறவங்களா இருக்கணும், ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. அவங்க கூட நாளைக்கு சொல்லுது நான் நல்ல டாக்டர் ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியமாக சொல்லிப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி எடுத்தால் இது அவங்களுக்குமே போய் சேரும். நம்ம இங்கே இருக்கிற ஒரு 10 பேர் மட்டும் கிடையாது. இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 100-200 பேர் ஒர்க் பண்ணியிருக்கோன்னா அந்த 200 பேரோட உழைப்பு இருக்குது. எல்லாருமே தேட்டருக்குலாம் அந்த படம் ஓகேப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாமல் இந்த படத்துக்காக இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு இல்லையா. ஒரு ஏன்னா எல்லாருமே ஒரு படம் எடுத்துப்பா இந்த படம் ஐயோ இவ்வளோ ஓடனா போதும் இவ்வளோ படம் இந்த படம் எப்படியாச்சும் மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்லபடியாக சேரணும். ஒரு சின்ன விஷயம்னா எல்லாரும் படம் எடுத்து அதில் ஒரு சின்ன ஒரு கரு வச்சுருப்பாங்க. அந்த கரு கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும். அது அப்படின்றதுக்காக தான் அந்த கருவை உங்ககிட்ட கொடுக்குறோம். மீடியா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சேருங்க. கண்டிப்பாக அந்த கரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இங்கே எல்லாரும் பார்க்கும்போது பெரிய சந்தோஷம். முதல்ல இந்த சந்தோஷத்துக்கு ரெட்டிப்பாக மனப்பூர்வமாக மாட்டேங்க. புகழ்த்தவனை நான் குப்பத்து கோமாளி பார்த்து இப்போ பார்க்குற ஹீரோ ஆயிட்டான் தம்பி.
இவருக்கு நிறைய வாய்ப்பு வரும். ஹீரோவுக்கு வந்து ஒரு கதாபாத்திரம் தானே, இந்த கதாபாத்திரத்துக்குள்ள ஒரு விஷயம் எங்களோட பெரிய கனவு தான். ஹீரோ ஆகணும், எல்லாருடைய ஆசை தானே, ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஆசை நிறைவேறிக்கிற பெரிய வாய்ப்பு. ஐயா அப்பா ஆகும், நல்லா இருக்கீங்களா, சந்தோஷம். இந்த மேடை என் மேடையை நான் மாத்திக்கிறேன், சந்தோஷப்படுத்திக்கிறேன். ஜெவன் தங்கச்சிமா எல்லாரும் பார்க்கும்போது இது குடும்ப நிகழ்ச்சியா தான் தெரியுது. இது ஒரு ஆடி லான்ச் மாதிரி தெரியல. சிந்து வந்து நான் ரொம்ப பெருமையா பார்த்துருக்கேன். தம்பியை முதல் படம் நான் வந்து ட்ரைன் பண்ணிருக்கேன். அவனுக்கு பாஸ்கெட்பால் ட்ரைன் பண்ணியிருக்கேன். அவன் அப்ப பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியா ஃபுட் வச்சுக்கிட்டு அப்படி இருப்பான். அது வருஷம் தனியாக தெரிஞ்சான். நம்ம யார் ஆடிய படம் கேட்டோம், திருமணம் படத்துல அந்த படம் அறிவர் சார் எடுத்தாங்க. அந்த படத்துல வந்து முக்கியமான கதாபாத்திரம் பண்ணா. அப்பதான் எனக்கு சிந்து தெரியும். அதுக்கப்புறம் காலத்து கட்டாயம் பார்ப்போம். வாழ்க்கை விதி விளையாடுச்சு. என் கூட டிராவல் பண்ணுறது வந்துச்சு பிள்ளைக்கு. நான் சொல்லி என் கூடயே இருப்பாங்க. எப்போதுமே ரொம்ப தரமான பையன், உண்மையா இருப்பாங்க, எல்லா வேலையும் எடுத்து செய்வான். அவனுக்கு பெரிய விஷயம்னா வாய்தான், எதுவும் அவங்க சொல்லிடுவோம். அதான் நிறைய பஞ்சாயத்து இருக்கு அவனுக்கு. எதையும் சொல்றதால என்ன ஆகுதுன்னா உண்மை ஏற்றுக்காத மனசு, உண்மை சொல்றவங்களுக்கு அதை வருது. உன்னை புகழ் சொல்லி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ஒண்ணு கொடுக்கும். இப்போ தெரியல நல்லாவே போட்டு சின்ன போட்டுருக்காங்க என்ன ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். என்ன பார்த்தா அவனுக்கு எவ்வளவு பண்ணுவோம் அப்படி கேட்போம். நல்லது ஏற்றுக்கிற மனசு, கெட்டது ஏற்றுக்காது. ஆனால் கெட்டது சொல்ற மனசு சூப்பரா இருக்கும். எப்போதும் உங்களுடைய அழகை சொல்றத விட உங்களை குறைய சொல்லுவதற்கு பெரிய வாய்ப்பா இருக்கும். அப்படிதான் சில பாஷை. தம்பி வந்து ஹீரோ அடிக்கிறதோட விஷயத்துல பெரிய வாழ்க்கையில ஒரு பெரிய டிராவல் இருக்கு. டிராவல்ல அவங்க வந்திருக்காங்க. நாங்க பேசும்போது இப்போது என்னன்னா அவங்க பேசும்போது கேட்கணும். அது கேட்காம படத்துல பேசினா அவங்க எதுவும் பேச தெரியாது. நான் எதுக்காக பேசிக்கிறேன், பேசுறேன். இந்த படம் சிந்து வாழ்க்கை பெரிய படம் அப்படின்னு எப்போதுமே சொல்லுவாங்க. ஐயா சொன்னாங்கல்ல, இந்த காப்பூல் பண்றேன் எல்லாரும் போலீஸா போடுறாங்க அப்படின்றது பெரிய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். நான் போலீஸா தெரிய சொல்ல நான் உடைய படத்தை போலீஸா மாறிக்கிறேன். எனக்கு பெரிய பெருமை கிடையாது. சினிமா மட்டும் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கும். நான் ஒரு நாள் வக்கீலா மாறுவேன், ஒரு நாள் டாக்டரா மாறுவேன், ஒரு நாள் ஹீரோவா மாறுவேன், ஒரு நாள் எல்லா வேலையிலையும் இருக்கிறது மட்டும் அந்த சினிமா இருக்குது. அவ்வளோ அழகான தொழில். எங்களை ரொம்ப அழகா பார்க்குறது, மூணுல சோறு போடுது, கேரளம் கொடுக்குது, எல்லாத்தையும் ரொம்ப பெருமை கொடுக்குது. எங்க போனாலும் எங்களை போட்டோ பிடிச்சாங்க. எவ்வளவு அழகான விஷயம் சினிமா. இந்த தொழில் நான் இருந்து பெரிய சந்தோஷம். அந்த தொழில்கள் வர எல்லா மக்களுமே பெரிய மக்களா நான் பார்க்கிறேன், சிறந்த மக்களா பார்க்கிறேன். 140 கோடி மக்கள் இருக்கும். இந்த 140 கோடி மக்களுக்கு எத்தனை பேர் மேல இந்த கேமரா பதிவு பண்ணி கேட்டீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச மக்கள். அந்த குறைஞ்ச மக்கள் நீங்க இருக்கீங்களே, நான் இருக்கிறேன், பெரிய சந்தோஷம் இல்லை. அப்படி ஒரு தொழிலை பார்த்தீங்கன்னா சந்தோஷமா கை கிடைக்கணும். சினிமா ஒன்றுக்கே இருக்கிறோம் எல்லாருமே. குடபாவத்தை இத்தனை பேர் பெரிய கனவுகள். நான் இடபாவம் அனுபவம் எல்லாருடைய கனவுக்கும் இந்த சினிமா வழிபட்டுட்டே இருக்கு. எல்லாரும் சேர்த்துக்கணும். அதான் சினிமா. இந்த சினிமா ரொம்ப அழகான தொழில். இந்த அழகான தொழிலுக்குள்ள சிந்து வந்தமைக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி இந்த வேடம் போடுறல, இந்த வேஷம் கட்டுறது, இந்த வேஷம் கட்ட சொல்ல அந்த போலீஸா மாறிவிடுங்க. ஒரு திருடனா மாறிடும், ஒரு கொலகாரனா மாறிடும். இது வந்து சாத்தியம் அப்படின்னா எங்கேயோ ஒரு விஷயத்தை கேட்டு காதல கேட்ட விஷயத்த மூலையை ஸ்டோர் பண்ணிருக்கும். அதுக்கு மெனக்கெட்டு இருப்பாங்க. அந்த மெனக்கடல் தான் இதோட மெனக்கடல். அவன் பாக்ஸ் தான் எனக்கு போலீஸா தான் தெரிஞ்சான் தம்பி. டிரைவர் பாக்ஸ் அவ்வளவு உன்னதமா இருந்துச்சு. அது பெரிய வாழ்க்கைக்கு இயக்குநரையா வாழ்க்கை ஐயா பெரிய வம்சம் ஐயா பார்த்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஷார்ட் வைஸ் சூப்பரா இருந்தது. லைட்டிங் பியூட்டிஃபுல்லா இருந்தது. கேமரா சூப்பரா பண்ணிருக்காங்க. வாழ்க்கை சாமி மியூசிக் சூப்பரா இருந்தது. படம் கண்டிப்பா எல்லாரும் சொல்ற வார்த்தை தான் தேக்கில் போய் படம் பாருங்க. நீங்க தேக்கில் பார்க்கும் போதுதான் அதை ரெட்டிப்பாகும். அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு வருமானம் வரும், இன்னொரு படம் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு தான். அதனால இதை ரெட்டிப்பாக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் தேக்கில் போய் படம் பார்த்தீங்கன்னா அதுதான் அது ஒரு பெரிய பாராட்டாகும் எல்லாருமே. உங்களோட வாழ்க்கைக்கு பெரிய நன்றி. ஹீரோவாவுக்கு பெரிய சந்தோஷம். கடைசிமா உங்க படம் பார்க்க நடுவர் படம் பார்க்க ரொம்ப அழகான கண்ணு கண்ணு பேசி சொல்லுவாங்க. உங்க கண்ணு அப்படிதான் இருந்துச்சு, ரொம்ப அழகா. அந்த படம் வந்து அதுவும் காப்பாதான் பார்த்தேன். இதான் ஃபர்ஸ்ட் படம் பாப்பா. அப்ப நல்லா பார்த்தா போகும். நான் தங்கச்சியை கேட்டேன், அவர் மாதிரி இருக்கான்னு கேட்டேன். தப்பா சொல்லிட்டேன் போகும். அதே மாதிரி அந்த பிள்ளை மாதிரி இருக்கான்னு கேட்டேன். அது பெரிய சந்தோஷம். ரொம்ப வாழ்க்கைகள் பரவாயில்ல. மனுஷன் அனைவரும் பெரிய வாழ்க்கைங்க வாழ்வுகளாக வாழ்வாக எல்லாம் யாரெல்லாம் வந்துருக்கீங்களோ முதல்ல உங்க ஒரே விஷயம் தான், சந்தோஷத்தை கூட வச்சுக்கீங்க, துக்கத்தை தள்ளி வச்சுக்கீங்க. அடுத்த வேலைக்கு இப்ப யோசிக்காதீங்க. அடுத்ததான் நடக்கும். இந்த வேலைக்கு இப்ப வரணும். இப்ப உட்காந்து யோசிப்போம் இன்னொரு வேலையை பத்தி. அடுத்தது என்ன பண்ண போறேன், இங்க போனமே அங்க போனமே, அதை வந்து பாத்துக்கலாம். அது நடக்கும். இந்த உலகம் ரொம்ப அழகு. இந்த உலகத்தை நீங்க படிச்ச மனுஷனா ரொம்ப அழகு. நீங்க மனிதா படிச்சிருக்கீங்க. அதுவும் சிரிக்கிறதுக்காக ஆண்டு பல்ல வெள்ளையா கொடுத்தாங்க. நல்லா சரிங்க, சந்தோஷமா வச்சுக்கீங்க, நல்ல வார்த்தைகள் இருக்கு. வாழ்க்கை சூப்பரா இருக்கும். எல்லாரும் வெற்றி என்பது பக்கத்துல இருக்கு. நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது தேவையில்லை நீங்க முடிவு நீங்க எடுத்து கண்டிப்பா நடக்கும். இந்த படத்துக்கு கண்டிப்பா வெற்றி பெறலாம். ஏன் மனப்பூர்வமான வாழ்க்கைகள், தங்கச்சி பெரிய வாழ்க்கைகள், எல்லாரும் பெரிய வாழ்க்கைகள். வாழ்வு பல்லாண்டு வாழ்வு. வந்து நான் கோபிநாத் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் என்னோட குரு. நான் வந்து இன்னைக்கு ஒரு ஆக்டரா நான் நினைக்கிறேன்னா அது அவர் தான் காரணம். அவர் சொன்னார் ஒரு பாஸ்கெட்பால் படத்துல வந்து நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான்
அவரோட அந்த வார்த்தைகள்லாம் வந்து தான் எனக்கு இந்த பக்கம் அப்படியே இழுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் அண்ணன் போய் பார்த்தேன், அவரோட ஆக்டிங் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே எத்தனை பேருக்கு வந்து அவர் வந்து அந்த ஆக்டிங்லாம் சொல்லி கொடுக்குறாரு பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வியப்பாக இருந்தது. அப்புறம் அப்படியே அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவருக்கு வந்து அவருக்கு இந்த கடவுள் பக்தி, அதுக்கப்புறம் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் அவர் வந்து அட்மைர் பண்ணியிருக்கேன். எத்தனையோ குழந்தைங்களை வந்து ஃப்ளைட்டில் கூட்டி அவங்களோட ஆசையெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் கூட்டிட்டு போகிறது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்கள் முழுக்க இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒரு ஆக்டராக நான் வந்து வாழ்கிறேன் அப்படின்னா வந்து கோகிலன் தான் வந்து முக்கிய காரணம். ரொம்ப நன்றி. நான் நிறைய மேடையில் நான் வந்து சொல்லணும்னு நினைப்பேன். என்னன்னா எப்பவுமே எடுத்த உடனே இப்போ பேசுறதுன்றது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. இப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு திறமை நம்ம சேர்த்தாலும் நம்ம தான் அதை வந்து வெளியே சொல்லணும். என்கிட்ட இந்த திறமை இருக்கு, நான் நல்லா நடிப்பேன், இந்த படத்துல பண்ணியிருக்கேன், கூட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்க தெரியணும். அப்பதான் வந்து 4 பேருக்கு ரீச் ஆகும். ஏன்னா மற்றவங்க யாரும் அதை பத்தி நம்மளை சுற்றி பேசுவாங்க இருந்தாலும் நமக்கு நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது கண்டிப்பா தெரியணும். ஸோ அதனால நிறைய இடத்துல நான் சொல்லணும்னு நினைப்பேன். எனக்கு அப்போலாம் அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது. ஸோ ஆனால் இது ஒரு கரெக்டான ஒரு மேடை தான் நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால நான் சொல்றேன். ரொம்ப நன்றி. அப்புறம் ஜவஹர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம். அவர் வந்து எப்படி ஓகேனா வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் வழி காமிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு கைப்பிடிச்சு கூப்பிட்டு போனது வந்து ஜவஹர் சார் தான். அந்த திருமணம்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் என்னோட சீரியல் அது பண்ண பெரிய ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயா இருக்கிறதுனால வந்து ஒரு மாசம் மட்டும் அவர் சும்மா தொட்டுக்கு போன ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போற மாதிரி அது பயங்கரமான ஒரு ரீச் அந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் தான் அப்படியே படிப்படியாக அதே நாள் வந்தது. புகழ் டார்லிங் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து குக்கு கோமாளியில எனக்கு என்ன கிடைச்சோ இல்லையோ ஒரு அழகான ஒரு நண்பன், ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர், நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுவோம். புகழ்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அவருமே அந்த மாதிரி தான் நிறைய அந்த சோசியல் சர்வீஸ் பண்றது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா அவர் வந்து நிறைய டெய்லி அன்னதானம் போடுறாரு. நிறைய பேருக்கு அன்னதானம் பண்றாரு. அதை பார்க்கும்போது எனக்குமே அது அந்த இமேஜ் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க பசியில இருப்பாங்க. நம்மளுக்கு இப்ப நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு, பணம் காசு இருக்கு, பட் நம்ம வந்து நம்ம நினைச்சதை வாங்குறோம், சந்தோஷமா இருக்கும். பட் எத்தனை பேருக்கு அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அவர் சம்பாதிக்கிறதுலாம் நிறைய பேர் அந்த சோசியல் சர்வீஸ் பண்றாரு. அதெல்லாம் நான் பார்த்து நிறைய நான் கற்றுக்கிட்டேன். நானும் அதை முயற்சி பண்றேன். முடிஞ்சா என்னோட பங்கு நான் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தேங்க்யூ. நீங்க வந்ததுக்கு நீங்க வந்து குக்கு கோமல் நிறைய பேசுறீங்க. நீங்க கூட வந்து கொஞ்சம் வெக்கப்பட்டீங்க, பரவாயில்ல இருக்கணும். அந்த ஒய்ஃப் ஸ்ரேயா அவங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். எல்லாருமே அவங்க ஒய்ஃப் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஐசியூலாம் நினச்சிக்காதீங்க, இந்த ஐசியூ அவங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு விஷயத்துலையும் என் கூடவே அவங்க இருப்பாங்க. நான் பண்றதை இன்னைக்குமே ரசிப்பாங்க, ரொம்ப ரசிப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, லவ் யூ. அந்த டார்க் ஹெவன் ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி ட்ரைலர் நேற்று பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்க, நம்ம மறுபடியும் கண்டிப்பா வரும். பார்த்த உடனே நாங்க இவ்வளவு நாள் நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப கஷ்டமான லொகேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் அப்படின்றது. அதோட பலன் வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு நல்ல எனக்கு கரெக்டான டைம்ல கரெக்டான ஒரு படம் அமைஞ்சதுதான் அந்த டார்க் ஹெவன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாலாஜி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஒரு கரெக்டா ஒரு விஷயம் வந்து கரெக்டான நேரத்தில் கிடைக்கணும். அப்பதான் நம்ம வந்து அடுத்த லெவல் போக முடியும். ஸோ எனக்கு வந்து கடவுளை பார்த்து கொடுத்த படம் தான் டார்க் ஹெவன் நான் 100% சொல்லுவேன். இங்க இருக்கிற அந்த ஆக்டர்ஸ் ஜெயக்குமார் சார், மூர்த்தி சார், எனக்கு மூர்த்தி சார்லாம் எனக்கு என்னன்னா ரொம்ப வியப்பா இருக்குது. பெரிய டைலாக்ஸ் எல்லாம் டேரக்டர் கொடுப்பாரு. அவர் அந்த பேப்பர் பார்க்கவே மாட்டார். திரும்ப எடுத்து வந்து யாராவது சார் பார்த்துக்கிறீங்களா சார் சொன்னார் அப்படின்னு. அவ்வளவுதான், அவர் ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா முடிஞ்சது. அது அந்த சீன் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த டைமிங், அந்த அதெல்லாம் சான்ஸே இல்லை சார். நம்ம பார்த்து ரொம்ப நான் கற்றுக்கிட்டேன். இந்த படத்தில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்கு. ஒரு ஆக்டரை பார்க்கும்போதும் இவங்க ரித்திகா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் வந்து அந்த சீன், அந்த எமோஷன் அதெல்லாம் 100% அவங்க ஃபேஸ்ல இருந்து வரும். அதுக்கப்புறம் அந்த அஷிகா ரொம்ப ஹாப்பி கூட ஒர்க் பண்ணதுல. ஒரு நல்ல சிம்பிளா ஏதாவது சொல்லுவாரு, என்னப்பா இன்னைக்கு வரணும்யா, சரி ஓகே அப்படின்றவாரு. அதெல்லாம் அந்த ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நமக்கு அந்த டைம் போதே தெரியாது. அந்த செட்ல நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
படம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் இன்னும் டபுள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஜூலை 17 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டருக்கு போய் பாருங்க. அண்ட் வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேன் மணி சார், உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஓல் காஸ்ட் அண்ட் குரூப் யாரையாவது நான் விட்டு தயவுசெய்து நினச்சிங்க. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.